டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி மேலூர் தாலுகாவில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவசாயிகளின் தர்ணா போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து மேலூரில் 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து வணிகர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரிட்டாப்பட்டி உட்பட 50 கிராமங்களில் 5000 ஏக்கரில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க வேதாந்தாவின் கிளை நிறுவனத்துக்கு அனுமதி. டங்ஸ்டன் சுரங்க ஒப்பந்தத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி மேலூர் தாலுகாவில் வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். செய்தியாளர் ராஜாகிருஷ்ணன் நம்மோடு இணைகிறார். ராஜாகிருஷ்ணன், இது சம்பந்தமான விவரங்கள் நீங்க பதிவு செய்யலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, புலிப்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் சுமார் 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க ஒன்றிய அரசு வேதாந்தாவின் கிளை நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பறிபோகும் என்ற காரணத்தின் அடிப்படையில் முல்லைப் பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் இன்று மதுரை தல்லாகுளம் தபால் அஞ்சல் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டம் நடைபெற உள்ளது. இதற்கு ஆதரவு தெரிவித்து மேலூர் வணிகர் சங்கத்தினர் மேலூர் தாலுகா முழுவதும் உள்ள 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இந்த போராட்டம் காரணமாக கொட்டாம்பட்டி, கருங்காலக்குடி, உரங்கான்பட்டி, மேலவளவு, கீழவளவு, வெள்ளூர், தனியாமங்கலம், உரங்கான்பட்டி, கோட்டனத்தாம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் கடைகள் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ளதால் மேலூர் நகரமே தற்போது வெறிச்சோடி காணப்படுகிறது. மருந்து கடைகள் தவிர அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காலை மற்றும் மாலை நேர திரையரங்கு காட்சிகளும் ரத்து செய்யப்படுவதாக திரையரங்கு உரிமையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நடத்தும் இந்த போராட்டத்திற்கு வழக்கறிஞர் சங்கம், வணிகர் சங்கம், நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம், போட்டோ மற்றும் வீடியோ தொழிலாளர்கள் சங்கம் என பல்வேறு சங்கங்கள் ஆதரவு தெரிவித்து சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த தர்ணா போராட்டத்தில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஜாகிருஷ்ணன், நன்றி விவரங்களுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.